சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி ஊருக்குள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆமாம், உண்மையிலேயே இந்த மாதம்லாம் நீங்கள் பெரிய ஆள் தான். சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இவங்களுடைய செம்மாந்த பண்பு அவர்களை வந்து அதுவே பாதி ப்ராப்ளம் ஆயிடுது இவங்களுக்கு. சிம்மராசிக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. கல்யாண மண்டபம் கட்டணும், லாட்ஜி கட்டணும், பெரிய ஊருக்கு பெரிய பார்க் கட்டி விடணும், ஊருக்கு நல்லது செய்கிற பேர் வழின்னு எல்லாம் பண்ணி தான் மாட்டிக்கிறது. நமக்கு பற்றி கவலைப்பட இங்கே யாருமே இல்லை. சிம்மராசிக்காரர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை பற்றி கவலைப்பட இங்கே யாருமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரை பற்றியும் கவலைப்படுறோம். அதான் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனி ஆனார் நடக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பெல்லாம் கால் வைக்கிற அடிலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன சாமி செய்கிறது? அதுதான் அவங்களோட பிரதான புலம்பலாகவே இருக்கும். என்ன செய்கிறது, ஒரே டென்ஷனாக இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, தடைகள், சின்ன சின்ன தடைகள். நான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் வெயிட் பண்ணுறாரு சார், கமான் சிம்மராசி கமான் அப்படிங்கிறாரு போன்ற விஷயங்கள்லாம் அது இந்த மாதம் சரியாகும். குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து 11லிருந்து என்ன பண்ணுறார், உங்களோட 9ஆம் பார்வையாக சனியை பார்த்துறாரு. சனியை பார்த்து அஷ்டம சனிக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்றாரு. ஒரு 2 மாதம், ஒரு வருஷம் அவருக்கு அஷ்டம சனி இவங்களுக்கு வேலை செய்ய போகிறதில்ல. சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக மாறப்போகிறது. இதே அஷ்டம சனி நன்மையை தரக்கூடிய சனியாக மாறும். நன்மைன்னா என்ன ஆகும், 6-7 கூடியவர் காதல் வரும். காதல் ஆசை யாரை விட்டதோ, சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் வரப்போகிறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நல்ல சம்பவங்கள்லாம் இப்போ அந்த காலாப்படத்து சீன் மாதிரி தான். அன்னைக்கு நாள் நீ என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கியா நீ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கான பர்சனல் டைம்லாம் செலவு பண்ணுவீங்க. சில பேர் புக்கெல்லாம் எழுதுவீங்க, சில பேர் டைரிலாம் எழுதுவீங்க. உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓஹோ அப்படின்னா அந்த குந்தவை கான்செப்ட், பழைய டைரி, அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம், மாட்டிப்பீங்க. நான் சொல்கிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான 12 என்பது என்னென்னா, இல்வாழ்க்கை, இன்பம், இல்லறம். அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இருக்காங்க. யார், சுக்கிரனும் இருக்கார், குருவும் இருக்கார்.